டேய் பிரகாஷ் சார். என்னடா நடக்குதுங்க ஷூட்டிங்கா சீட்டிங்கா திடீர்னு ஏன் சார் அந்த டவுட் வந்து ரங்கத்துக்கு அந்த டவுட் வரும்டா ஷூட்டிங் நடக்குதுன்னா கேரம் வேணுங்கடா யூனிட் வேணுங்கடா ப்ரொடக்ஷன் பாய்ஸ் எங்கடா ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எங்கடா அட காஃபி எங்க டீ எங்க ஒரு ஜூஸ் எங்க சார் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சினிமா ஷூட்டிங் இல்ல ரியாலிட்டி ஷோ. ரியாலிட்டி ஷோவா ஆமா, நீங்க பிக் பிரதர் டிவி ஷோ பாத்திருக்கீங்களா? சில்லி கொஸ்டின் ஷில்பா ஷெட்டி நடிச்சது 3 கோடி பிரைஸ் மணி கூட அடிச்சது எக்ஸாக்ட்லி எல்லா ஸ்டார்ஸும் இப்ப இதுல தான் சார் நடிக்க விரும்புறாங்க. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு கான்செப்ட் கொடுத்து நடிக்க சொல்லிருக்கீங்க அதானே உடம்புலாம் முள்ள சார். நீங்களும் விலைலாம் 1 கோடி நான் பாத்திருக்கையா பத்மஸ்ரீ சார், ஆ? உங்க ஷார்ப்னஸ் பார்த்தா எனக்கு தலை சுத்துது. தேங்க்ஸ் ஐயா முதல்ல இந்த ரியாலிட்டி ஷோ கதையை பத்தி எனக்கு புரிய வைங்க சங்கரையா உயிரோட இருந்தா, அவர் பையன் எம்எல்ஏ ஆயிருந்தா, அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு, எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்றதா நம்ம கான்செப்ட். இங்க நடக்கிறதெல்லாம் சீக்ரெட் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்றோம். சீக்ரெட் கேமராவிலையா அங்க பாருங்க, இங்க. ம். இந்த ரியாலிட்டி ஷோ ஃபுல்லா சங்கரையா பத்தினால இந்த கேமரா ஃபுல்லா அவர் மேலேயே ஃபோக்கஸ்ல இருக்கும். இதுல வர நடிகர்கள் எல்லாம் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டக்கு டக்குன்னு நடிக்கணும்.